பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு தந்த புது வாழ்வு ஊழியத்தின் சார்பாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதன் வார்த்தையின் தலைப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தாமே என்னுடைய கண்ணீரை துடைப்பார். இன்னைக்கு ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். தேவன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நமக்காக நம்முடைய முன்னோர் சாபங்கள், நம்முடைய மீறுதல் அக்கிரமங்களுக்காக நம்ம பாவத்திலே தண்டிக்கப்படக்கூடாது என்கிற அன்பினாலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை ஜீவ பலியாக பூமியிலே ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவின் சித்தம்படி செய்ய வந்த கிறிஸ்து, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாக அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஆணிகள் கடவப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து ஜெயத்தை பெற்று பிதாவினுடைய வலது பாரிசத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையாகிய வல்லமை உள்ள வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் தாமே அவருடைய கண்ணீரை அகத்துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர். அவரை அண்டி இருக்கிறவர்களாகிய நம்மை இரட்சிப்பார், காப்பார். நம்முடைய கவலை, கண்ணீர், துக்கம், அழுகை, நிந்தை, போராட்ட பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் என்று யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறோமோ, வாயினாலே அறிக்கை செய்கிறோமோ, நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனாகிய பரிசுத்த ஆவியானவராகிய கிறிஸ்து இயேசுவின் அன்பு நம்முடைய கண்ணீரை துடைக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்னைக்கு உலகத்திலே எத்தனை பேர் நல்ல சமாதானமாக இருக்கிறோம்? சில நாள் சமாதானமாக இருந்தாலும் அநேக நாட்கள் துன்பத்தின் வழியாகத்தான் அநேக பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசினுடைய தந்திரம், வஞ்சிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு பிள்ளைகளாலே, கணவராலே, மனைவியாலே நெருக்கப்பட்டு வியாதிகளெல்லாம் பிடிக்கப்பட்டு அநேக பலவீனங்கள், பிரச்சனைக்கினாலே போராட்டம், அநேக கண்ணீர், அழுகை, போராட்டம். அநேக பேர் இன்னைக்கு புலம்புகிற ஒரு புலப்பம் என்னன்னா, ஏதோ ஒரு வாழ்க்கை, செத்த வாழ்க்கை வாழுகிறோம், ஏதோ பிள்ளைகளுக்காக ஏதோ வாழ வேண்டும் என்கிற ஒரு கடமைக்காக பேரளவுக்கு வாழுகிற அநேகவர்கள் கூட புலம்புகிறதை நம்ம தேசத்திலே காண முடியும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். இந்த உலகத்தின் பிசாசு மனுக்குலங்களை அழிப்பதற்கும் உபத்திரப்படுத்துவதற்கும் நெருக்கப்படுவதற்கும் சாகடிப்பதற்கும் அழுகையின் வழியை நடத்துவதற்காகத்தான் பிசாசு வந்திருக்கிறான். அதே வேதம் யோவான் 10:10, நானோ என் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் சமாதானம் கொடுக்கவே வந்தேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்களா? உலகத்திலே ஜனங்கள் கஷ்டப்படுவதும் வேதனைப்படுவதும் நெருக்கப்படுவதும் மாறாவின் கசப்பிலே அகப்பட்டு உபத்திரவ பிரச்சனையிலே வேதனையோடு கண்ணீரோடு இருப்பதற்கு காரணமே மனித கொலைபாதகன் பிசாசு தான், மனு குலத்துக்கு எதிராக. இப்படியாய்ப்பட்ட ஆக்கினையிலிருந்து நம்மை விடுபடும்படியாகத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை அவருடைய இரத்தத்தாலே மீட்டு எடுத்த தேவன். அவரிடத்திலே நம்ம அண்டி இருந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, அழுகை கண்ணீரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். உலகத்திலே ஆண்டவர் நம்முடைய அழுகையை கண்ணீரை துடைப்பார். இனி அவருடைய நாமத்துக்கென்று அநேக விசுவாசிகள், வரம் பெற்றவர்கள், தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக எப்படி அழுது புலம்பினார்கள் என்பதை குறித்து முதலாவதாக வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். எஸ்ரா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம்.
எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். எனக்கு அன்பானவர்களை, எஸ்ரா என்கிற ஒரு வேத பாரகன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய ஜனங்களுக்காக தேவனிடத்திலே அழுது புலம்புகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரே, இஸ்ரவேல் பிள்ளைகளாகிய நாங்கள் பாவம் செய்தபடினாலே நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுகிறோம், நாங்கள் துன்பப்படுகிறோம், எங்களை மன்னியும், எங்களை இரட்சியும், எங்களை அணைத்துக்கொள்ள, எங்கள் பாவங்களை மன்னித்து புது வாழ்வு தாரும் என்று சொல்லி துக்கப்படுகிற, அழுகிற, கண்ணீர் விடுகிற ஜனங்களுக்காக எஸ்ரா என்கிற ஒரு வேத தீர்க்கதரிசி கர்த்தரிடத்திலே புலம்புகிறது தான் நம்ம பார்க்கிறோம். ஆமாம், விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேல் புத்திரரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடி மிகவும் ஜனங்கள் அழுதார்கள். அவர்கள் அழுதார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று பின்னால் நம்ம வேதத்திலே வாசிக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன். நம்ம இருதயம் நொறுங்கி அழும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு தேவ மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம். நெகமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பின் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். நெகமியா ஒரு ராஜ அரண்மனையிலே ராஜாவுக்கு பணிவிடைக்காரனாக பணி செய்தான். அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு துன்பமும் துயரமும் கஷ்டமும் இல்லை. அப்படி இருந்த பிறகு அவன் வணங்குகிற தேவனாகிய இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவன் பற்றுதல் உள்ளவனாய் இருக்கிறான். எருசலேமை குறித்து அவன் ஒரு மனிதரிடத்தில் கேள்விப்படுகிறான். எருசலேமினுடைய ஆலயத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஜனங்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள், அலங்கம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்ற விஷயத்தை கேள்விப்படுகிறான் நெகமியா. கவனிங்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே எவ்வளவு கரிசனையாய் உள்ளவர்கள் என்று பார்க்க முடியும். நம்ம சுய புத்தியிலே சுய லாபத்துக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடாதபடி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய், தேவனுடைய ஆலயத்தை குறித்து கரிசனம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவராய் இருந்தோமானால் தேவனும் நம் மீது அன்பாய் இருப்பார். இந்த நெகமியா அரண்மனை ஊழியக்காரன், அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. ராஜாவுக்கே நேரடியாக அந்த பானபத்திரனாக இருக்கிறான். அப்படி இருந்த பிறகும் தன்னுடைய சுயத்தை மாத்திரம் நம்பவில்லை. நம்மை நேசிக்கிற கர்த்தருடைய ஆலயமாகிய எருசலேம் அதில் பாழாய் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி அவன் புலம்புகிறது தான் நெகமியா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கினேன். அல்லேலூயா. இப்படிதாங்க இருக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நெகமியா தன்னுடைய சுயத்தை மட்டும் விரும்பல, கர்த்தருடைய அன்பு ஆலயத்தை குறித்து அவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியமாய் இருந்து, நான் இங்க சுகமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் மதில்கள் இடிக்கப்பட்டு தேடுவாரற்று கிடக்கிறதே என்று சொல்லி துக்கித்து அழுகிற மனப்பாரத்தை பாரு. எனக்கு அன்பானவர்களே, இப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று, அவருடைய நாமம் பிரஸ்தாபத்துக்கென்று, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கென்று எல்லாரும் எருசலேமே தேடணும், அவருடைய ஆலயத்தில் கூடி அவரை மகிமைப்படுத்தணும், ஆலயம் சரியாக இருக்கணும் என்று ஆலயத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். அந்த நெகமியாவை குறித்து வேத புஸ்தகத்திலே சாட்சி பகரத்தக்கதாக நெகமியாவை குறித்து வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நபரை நம்ம பார்க்க போறோம். எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். நடந்த யாவற்றையும் மருதகாய் அறிந்த போது மருதகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு
நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு, கவனிங்க, யூதா தேசத்திலே மெர்தகாய் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். மெர்தகாய்க்கு ஒரு சகோதரி மகள். அந்த மெர்தகாய் யூதா ஜனத்தை நேசிக்கிறவன், தேவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்லப்படுகிறான். மெர்தகாய் குறித்து அந்த தேசத்து ராஜாவுக்கு மெய்க்காவலனாய் இருக்கிற ஆமான் என்கிற துரோகி, அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறதை பார்த்து மெர்தகாய் அந்த தளபதிக்கு மரியாதையை கொடுக்காத நிமித்தம் ஆமான் மெர்தகாய் மீது எரிச்சப்பட்டு, நம்ம எல்லாரும் நமக்கு மரியாதை கனம் கொடுக்கிறார்கள், இவன் மாத்திரம் நம்மளை அசட்டை பண்ணுகிறானே என்று சொல்லி இவனை மாத்திரமல்ல இவனுடைய அந்த யூத குலத்தையே அழிச்சிருவேன்னு சொல்லி வைராக்கியம் கொண்டு ராஜாவிடத்தில் அரசாங்க முத்திரையை பெற்று யூத குலத்தை அழிக்கும்படி அவன் திட்டம் போடுகிற சமயத்தில் தான் இந்த மெர்தகாய்க்கு இந்த பாரம் வந்திருக்கிறது. கவனிங்க, தேசத்து ஜனங்களை குறித்தின ஒரு பாரம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். மெர்தகாய் நல்லா தான் இருக்கிறான். மெர்தகாயினுடைய மகள் அரண்மனையிலே ராசாத்தியாக ஆகப்பட்டு இருக்கிறாள். அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. ஆனாலும் அவனுடைய அன்பு தேசத்தின் மீது, தேசத்தில் வாழுகிற இஸ்ரவேல் பிள்ளைகளாகிய யூதா குலத்தின் மீது. நாமளும் அந்த குலம்தானே, தேவனுடைய பிள்ளைகள் தானே. இந்த ஆமான் என்கிற துஷ்டன் தன்னுடைய சுய லாபத்துக்காக நம்முடைய குலத்தையே அழிக்கிறதுக்கு புறப்படுகிறானே, அதை நினைத்து தேவனிடத்திலே அலறி கதறி ரெட்டுடுத்தி சாம்பல் உடுக்கிறவனாய், கவனிங்க, மிகுந்த துயரம் பெற்றவனாய், பிறருக்கு வந்த உபத்திரவத்தை குறித்து தன் சொந்த உபத்திரவமாக நினைத்து, இப்படி தேவனுடைய பிள்ளைகள் மீது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் என்னிடத்தில் முறையிட்டால் நான் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லி. யோபு பக்தன் தன்னுடைய சிறையிருப்பை மறந்து அவனுடைய நண்பர்களுக்காக செபிக்கும் போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். மெர்தகாயை போல தேசப்பற்று உள்ளவர்கள் இருந்தால் நிச்சயமா நம்ம வாழ்கிற தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை தருவார். பிரியமானவர்களே, அவன் ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டு கொண்டு துயரமாய் சத்தமிட்டு அலறிக்கொண்டு, எஸ்தர் 4:2, ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டு உடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. கவனிக்க வேண்டும், எவனாவது அரண்மனை வாசலுக்குள்ள ரெட்டு உடுத்தி உபவாசம் பண்ணி அழுது புலம்பி வந்தா ராஜாவுக்கு பிடிக்காது, கொலை செய்து விடுவார். அப்படி ஒரு தண்டனைக்கு அவர்கள் ஆளாகி விடுவார்கள். இந்த நிலை மெர்தகாய்க்கு நன்றாகவே தெரியும். பிரியமானவர்களே, மெர்தகாய்க்கு நன்றாகவே தெரியும். நம்ம ரெட்டொடுத்தி பேய் உபவாசம் இருந்தால் நம்மளை பிடித்து கொலை செய்து விடுவார்கள் என்று தெரிந்த பிறகும் அந்த எஸ்தர் 4:3 சொல்லுகிறது, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாக அநேக ரெட்டொடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அல்லேலூயா. தன்னுடைய சுயத்தை மாத்திரம் பெரிதாக எண்ணாதபடி பிறர் நலனுக்காக அக்கறை கொண்ட ஒரு மெர்தகாய். இப்படித்தான் வாழணும் பிரியமானவர்களே. கர்த்தர் சொன்னார், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை சந்தோஷம். சங்கீதம் 133:1. இப்படி ஒருவருக்கொருவர் தன்னை தாழ்த்தி ஒருவருக்காக ஒருவர் செபிக்கும் போது கர்த்தர் தேசத்துள்ள எல்லாருடைய சிறையிருப்பை மாற்றுவார். செபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். யூத குலத்துக்காக தன் ஜீவனையும் பொருட்படுத்தாதபடி ரெட்டுடுத்தி சாம்பல் உடுத்தி அரண்மனைக்கு முன்னால போன ஆபத்து என்று தெரிந்தும் அலறிக்கொண்டு அவன் உபவாசித்ததை கண்டு ஜனங்கள் எல்லாரும் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசித்து தேவனை தேடினார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அதே எஸ்தர் 4வது அதிகாரம் 4வது வசனம், அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய்
அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மர்தகாய் உடுத்திருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிப்பதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாது இருந்தான். அல்லேலூயா. அவருடைய மகள் என்று சொல்லப்படும் எஸ்தர் ராசாத்தியாய் இருந்தாலும் அரமனை ராசாத்திக்கு எஸ்தர் மர்தகாயுடைய சூழ்நிலை அறிவிக்கப்படுகிறது. தன்னுடைய தகப்பன் அல்லவா என்று சொல்லி அந்த மகள் அவர் மீது பாசம் வைத்து அவரை சமாதானப்படுத்துங்கள், வஸ்திரத்தை கொடுத்து உடுத்தி கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லி ராசாத்தியை அனுப்பினாலும் மர்தகாய் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம மட்டும் சுயநலவாதிகளாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேலர் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒருவருக்கொருவர் செபத்திலே உண்மையிலே தரித்திருந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்குகிறதாகத்தான் ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற மர்தகாய். எனக்கு அன்பானவர்களே, அதனால நம்ம அதனுள்ள பின்பகுதியெல்லாம் பார்க்கும்போது அந்த துஷ்டன் ஆமான் கொலை செய்யப்பட்டான். மர்தகாய்க்கு தூக்கப்பட்ட தூக்கிலே அவன் தொங்கப்பட்டான். தேசத்துக்கு ஆண்டவர் ஒரு பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டார். யூத ஜனங்களுக்குள்ளே களிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்தது என்று சொல்லி எஸ்தர் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, மனுஷனுடைய உண்மையான அர்ப்பணிப்பு, அழுது புலம்புதல், தனக்காக இருந்தாலும் தன்னுடைய சகாக்களுக்காக, தேசங்களுக்காக, நாட்டுக்காக அழும்போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னொரு ஆளு நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 13வது வசனம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன். ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் தன்னுடைய எஜமானி சாராளாலே துரத்தப்பட்டு அல்லேலூயா வனாந்தரத்துக்கு போகிறாள். அதனுடைய புருஷன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமும் ஒரு துருத்தியின் தண்ணீரை கொடுத்து அப்பத்தையும் கொடுத்து வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட்டார். ஆகாரும் ஆகாருடைய மகன் இஸ்மாவேலையும் குறித்து அதே குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். நீ கவலைப்படாத, நீ அடிமை, உன்னை யாரும் கவனிக்கல் இருக்காத. ஆபிரகாமுக்கு நீ மனைவியாயிருந்து ஒரு குழந்தையை பெற்றதுனால தேவனாகிய கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, அல்லேலூயா. ஆதியாகமம் 21:15. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அவள் அழுது புலம்புகிறதை வேதம் நமக்கு தெளியப்படுத்துகிறது. அதுக்கு அடுத்த வசனம் எல்லாம் கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார், நீரூற்றை காண்பிக்க செய்தார். கண்ணீரை காண்கிற தேவன். தன்னுடைய பிள்ளைக்காக ஆகார் அழுத போது கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டு சிறையிருப்பை மாற்றி கண்ணீர், அந்த தண்ணீர் இருக்கிற கண்மலையை அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க செய்து அழுகையின் சத்தத்தை கேட்டு அந்த இஸ்மாவேலுக்கு தண்ணி கொடுத்து பிழைக்க வச்சு அவனை ஒரு ஜாதி ஆக்கினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அழுகையும் கண்ணீரையும் குறித்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பேசி கொண்டு இருக்கிறேன். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 38வது வசனம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனை, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனை என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். இங்கே நம்ம பார்க்கும்போது ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் உள்ள பிள்ளைகள், ஏசா யாக்கோபு 2 பிள்ளைகள். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தம்பதிக்கு 2 பிள்ளைகள் இருக்கு என்று வைத்துக் கொள்ளும். ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதமாகிய புத்திர சுவீகாரத்தை அவனுடைய தாயானவள் எடுத்து அதை இளைய மகனுக்கு கொடுக்கிறதாக நம்ம வேதம் வாசிக்கிறோம். ஈசாக்கு கண் மயங்கி கண் பார்வை குறைந்திருக்கும் போது மரண தருவாயில் ஏசாவை அழைத்து, என்னுடைய மூத்த மகனாய் இருக்கிறபடினால் எனக்கு பிரியமான
ஒரு விருந்தை கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்வதை கேட்டு ஏசாவுக்கு தாய் ரெபேக்காள், மூத்த மகன் ஏசா. ஆனால் அந்த தாய் ரெபேக்காள் ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. இளைய மகனாகிய யாக்கோபை தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறாள். அதனால தந்திரமாக ஏசாவினுடைய நல்ல வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி, அந்த பார்வை தெரியாமல் இருக்கிற கணவருக்கு ஒரு அடையாளமாக அவனுடைய சரீரம் முடியாயிருக்கிறபடினாலே வஸ்திரம் தரித்து முடிய அடையாளமாக காட்டி தந்திரமாக இளைய மகனுக்கு ஈசாக்குடைய பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வகை செய்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே யாக்கோபும் பெற்றுக்கொள்கிறான். இப்போது ஏசா வேட்டையாடி தன்னுடைய தகப்பனாருக்கு ஆகாரம் சமைத்து கொண்டு வந்து, தகப்பனே சாப்பிட்டு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது ஈசாக்குக்கு புரியலை. இப்பந்தானே வந்து உனக்கு உன்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லும்போது தன்னுடைய சகோதரன் தன்னுடைய சேஷ புத்திர சுவிகாரத்தை ஆசீர்வாதத்தை முழுவதும் பெற்றுக்கொண்டபடினாலே இந்த வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 27:38, ஏசா மனங்கசந்து அலறினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து நம்ம தெளிவாக பேச வேண்டும் என்றால் நிறைய இருக்கிறது. இந்த ஏசாவை தன்னுடைய தாயார் ரெபேக்காள் ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படித்தான். விருப்பப்பட்டவர்களை உண்மையிலே ஒரு தாய் தகப்பனை நேசிக்கிற பிள்ளைகளைத்தான் அவர்களுக்கு அந்த பாசம் இருக்கும், இயற்பு. இது உலக இயற்கை தான். ஏசா மூத்த மகனாய் இருந்தாலும் அந்த ஆதியாகமும் 26வது அதிகாரம் 34-35 தெளிவாக சொல்லுகிறது, ஏசா ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் பிரியமான மகனாய் வாழ விரும்பல. அவர்கள் விரும்பாத ஒரு இடத்திலிருந்து 2 பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு வருகிறான் ஏசா. தாய் தகப்பனுக்கு பிரியமில்லாத இடத்தில் திருமணம். வேதம் சொல்லுகிறது, அந்த ஏசாவுடைய மனைவிமார்கள் 2 வரும் தன்னுடைய மாமன் மாமியாராகிய ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் நோவாய் இருந்தார்கள், கன்னியாய் இருந்தார்கள், வருத்தப்படுத்துகிறவர்களாய் வேதனைப்படுத்துகிறவர்களாய் இருந்ததுனால தான் அவள் தன்னுடைய மூத்த மகனை வெறுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இனி நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 16வது வசனம், ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நிருபம் பவுல் எழுதின நிருபம் சொல்லுகிறது, ஒருவனும் ஏசாவை போல இருக்காமல் எச்சரிக்கையாயிருங்கள். அவன் அந்த ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் அவன் வேட்டையாடி களைத்து வரும்போது ஒரு சிகப்பு கூளை காய்க்கிறான் யாக்கோபு. இவன் அந்த கூளை கேட்கிறான். அவன் அதை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை தாணி கேட்கும்போது, நான் பசியில சாகிறதை விட சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்குன்னு சொல்லி அந்த உரிமையை, அந்த ஆசீர்வாதம் என்கிற முதல் உரிமையை ஒரு சாதாரண ஆகாரத்துக்கு விற்று போடுகிறான். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அப்பா அழைத்திருக்கிறார், தேவன் அழைத்திருக்கிறார், அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர உரிமை சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை விட்டு விடுகிற மனதாய் இருக்கிற உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் கூட. ஒருவேளை போஜனத்துக்காக அந்த ஏசா தன்னுடைய மேன்மையை விட்டு விட்டது போல யாரும் விட்டு விடாதபடி அந்த நிருபம் நம்மளை எச்சரிக்கிறது. அல்லேலூயா. அந்த எபிரேயர் 12:17 பாருங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதனும் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஒரு காலத்தில் அவசரமா நமக்கு தெரியாது, அந்த மேன்மை தெரியாம நம்ம கர்த்தருடைய அன்பை, அவருடைய ஆலோசனை, அவருடைய கிருபை, அவருடைய கட்டளைகளை மீறி நடந்து தேவ நன்மையை இழந்து அதுக்கு பிறகு நமக்கு தெரிந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அணை கடந்த வெள்ளம் அழுது பிறண்டாலும் திரும்ப வராது. அது அணை உடைவதற்கு முன்னால் நம்மை பாதுகாக்கணும்.
ஏசா தேட வேண்டிய இடத்தில் தேடாமல் அவன் அந்த ஆசீர்வாதத்தை இரண்டாவது பெற்றுக்கொள்ள விரும்பியும் கண்ணீர் விட்டு கதறியும் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த புத்திர சுவிகாரத்தை, அந்த மேன்மையை அவன் காணக்கூடாமல் போயிற்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை நம்ம பார்க்க போறோம், அழுகையும் கண்ணீரும் என்கிற தலைப்பிலே. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எனக்கு அன்பானவர்களே, எசேக்கியா ராஜா வாழுகிற நாட்களிலே எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தவன், அரசாட்சி செய்தவன். அவனுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு வியாதிப்படுகிறது, ராஜப்பிளவு என்கிற வியாதியிலே அவன் பிடிக்கப்பட்டு மரணத்தில் இருக்கும்போது தேவனுடைய ஆவியை பெற்ற ஏசாயா தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், அதனால உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த ஏசாயா 38:2 இதை கேட்ட மாத்திரத்திலே, ஏசாயா 38:2, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கவனிங்க, இந்த சூழ்நிலையை பார்க்கிற எசேக்கியா தேவ தீர்க்க தரிசன ஆவியை பற்ற ஏசாயா வந்து சொல்லுகிறார், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், அதனால உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அதுல அப்புறம் மாற்றமே கிடையாது, நம்ம சாகிறது உறுதி என்று தெரிந்து கொண்டு அவன் சும்மா இருக்கவில்லை. பிரியமானவர்களே, தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு, யாரும் பார்க்காதபடி சுவர் ஓரமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, 3வது வசனம் 38:3, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. சரி, நம்ம பலத்தில் நம்ம பிழைக்கலான்னு அவன் பலத்தை நம்பல, உலக பிரகாரமான வைத்தியரை நம்பல. அவன் ராஜாவா இருக்கிறபடினால அநேக வைத்தியர்கள் வந்து உதவி செய்வார்கள். அவன் நினைத்தான், கர்த்தர் சொன்னது தடைப்படாது, கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அது நிறைவேறும். அப்படி என்றால் நம்முடைய மரணம் நிச்சயம், ஒரே மார்க்கம், கர்த்தருடைய பாதத்தில் விழுவோம் என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய மேன்மையை விட்டு ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்ததை சற்று நினைத்தருளும். நான் இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் கூட வாழ்வதற்கு ஆசைப்படுகிறேன், எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி அவன் மிகுந்த வருத்தப்பட்டு அழுதபடியினாலே கர்த்தர் அவனுடைய கண்ணீரை கேட்டார். பாருங்க, ஏசாயா 38:4, அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய், 5வது வசனம், நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட வியாதியாயிருக்கட்டும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவர். மரணமும் ஜீவனும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷனை அழிக்கவும் உருவாக்கவும் கர்த்தர் தகுதி உள்ளவராய் இருக்கிறார். அந்த ராஜப்பிளவு என்கிற அது ஒரு கேன்சர் வியாதியாக கூட இருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான வியாதி, பிழைப்பது கடினம். ஆனாலும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், அன்பானவர்களே, நம்ம இருதயம் நொறுங்கி தேவனை நோக்கி அழுது மனத்தாழ்மையோடு இருதயம் நொறுக்கப்பட்டு அழுதால் கர்த்தர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்து அவன் வீட்டு முத்தத்தில் போதுக்கு முன்னாலே கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். கண்ணீரை காண்கிறவர், கதறலை கேட்கிறவர், விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர்.